அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் களக்காடு அருகே வைரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறதா என எழுந்திருக்கும் கேள்வி அனைத்து தரப்பினரிடையேயும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்களை தற்போது பார்ப்போம். அப்ரஹாம், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எந்தவித குழிகளும் தோண்ட அனுமதி இல்லாத நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் களக்காடு அருகே இந்த வனத்துறையின் வடகரை பீட் என அழைக்கப்படும் பகுதியில் ராட்சத இயந்திரங்கள் மூலம் குழிகள் தோண்டப்பட்டு வருவதால் வைரங்களை வெட்டி எடுக்கும் முயற்சியில் ஏதேனும் கும்பல் இறங்கியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் வெண்கலப்பாறை வனப்பகுதியில் அந்த பீட் பகுதியில் கடந்த 1990 ஆண்டு மற்றும் 1995 ஆண்டு காலகட்டங்களில் வைடூரிய கற்கள் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கிறது. அப்போது நடந்த கடத்தலில் ஈடுபட்ட கேரள கும்பல் கேரளாவில் இருந்து அந்த வனப்பகுதி வழியாக ஊடுருவி வைடூரிய கற்களை வெட்டி கடத்தி சென்றதாக கூறப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட சிலரை வனத்துறையினர் தொடர்ந்து அடிக்கடி கைது செய்து வந்தனர். மேலும் கடத்தல் கும்பலுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே அப்பொழுது 2-3 துப்பாக்கி சூடு சம்பவங்களும் அரங்கேறின. களக்காடு மலையில் கிடைப்பது முதலில் வைரம் என கூறப்பட்டது. ஆனால் அது அரிய வகையைச் சேர்ந்த வைடூரிய கற்கள் என அப்போதைய வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதே போல கடந்த 2023 ஆண்டு களக்காடு அருகே உள்ள மஞ்சு விளை நடுத்தெருவை சேர்ந்த முன்னாள் கிராம வனக்குழு தலைவராக இருந்த சுசில்குமார் என்பவர் கீழப்பத்தையை சேர்ந்த வேல்முருகன் ஆகியோரிடமிருந்து சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 1/2 கிலோ அந்த வைடூரிய கற்களை வனத்துறையினர் அந்த சமயத்தில் பறிமுதல் செய்தனர். தற்போது மீண்டும் மர்ம நபர்களால் களக்காடு மலைப்பகுதியில் வைரங்கள் வெட்டி கடத்துவதற்காக குழிகள் தோண்டப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. களக்காடு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த வடகரை வனத்துறை வீட்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் அமைந்துள்ளன. இங்கு விவசாயிகள் பலர் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு பார்த்தீர்கள் என்றால் வனத்துறை அனுமதி இல்லாமல் குழிகளோ ஏன் கிணறுகள் கூட தோண்டுவதற்கு அனுமதி கிடையாது அப்ரஹாம். ஆனால் கடந்த சில வாரங்களாக ராட்சத ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் குழிகள் தோண்டப்பட்டு வருவது அதை நாம் சென்று பார்த்த போது நாம் பார்த்த பிரத்யேக வீடியோ மூலம் இதனை உறுதியும் செய்திருக்கிறோம். இது குறித்து சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது அந்த மாதிரி குழிகளை தோண்டுவதற்கு நாங்கள் எதுவும் அனுமதி அளிக்கவில்லை என்றே தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் துப்பாக்கி சூடு சம்பவம் வரை சென்ற நிலையில் மீண்டும் அம்மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னர் வனத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு இதனை தடுக்க முன்வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் குறிப்பாக விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அப்ரஹாம்.